ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த விளாக் எப்பவும் போல் ஸ்பெஷல் விளாக் தாங்க, மட்டன் பிரியாணி. ஸோ கார்த்திகை பிறந்தாலே நம்மளுக்கு நான்வெஜ் செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான செயல். இந்த வாரம் மட்டும் ஒரு வாரம் கேப் கிடச்சிருக்குது. ஸோ கம்மிங் சாட்டர்டே வீட்டில் தம்பியும் வீட்லேயும் ஒரு மாலை போடுறதுனால ஸோ ஃபைனலி ஒரு மட்டன் பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி போட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி மட்டன் பிரியாணி அண்ட் மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல். ஸோ அனைத்தும் 2 மாதத்துக்கு நம்ம சாப்பிட்லைன்னா அப்போ 2 மாதத்துக்கு உண்டானதை ஒரே ஒரு வாரத்தில் ஃபுல்லாக சாப்பிட்றணும் இல்லைங்களா? அந்த மாதிரி கேங்கு 2 மாதத்துக்கு எவ்வளோ சாப்பிட்ணுமோ அதை அத்தனையும் ஒரு வாரத்தில் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, ஒரு நாள் சிக்கன் வறுவல், ஒரு நாள் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் குடல், அப்படியே லைனாக லிஸ்ட்டு எல்லாமே கண்டினியூவாக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று லாஸ்ட்டாக ஆட்டுக்கால் பாயா அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் வறுவல், அது சுக்கா மாதிரி பண்ணாங்க. அப்படி மாற்றி அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைக்கறி வறுவல், ஸோ அதுவும் பண்ணாங்க. அதை மாதிரி மிஸ் பண்ணிட்டு பார்த்திங்களா, எல்லாம் பண்ணி ஃபைனலாக விரதத்தை முடிக்கிறது மட்டன் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டன் பிரியாணிக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ என்னென்னா எப்பவும் போல் வழக்கம் போல் தாங்க, பிரியாணி செய்கிறது ஒருத்தர், வீடியோ எடுக்கிறது ஒருத்தர். அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறது நான், செய்யறவர் நம்ம எப்பவும் போல் நம்ம அத்தான் தான் செய்வார். மட்டன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மட்டனை வேக வைக்கும்போது அதுக்குண்டான டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக அந்த காரம் உப்பு தேவையானது எல்லாமே ஃபஸ்ட்டு மட்டன் வேவிக்கும் போதே போட்டுருவாங்க. பிரியாணிக்கு தேவையான அனைத்து டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த மட்டனை வேக வச்சு எடுக்கையிலேயே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தனியாக தாளித்து விட்டு பிரியாணி செய்வார். அவர் செய்கிறது அவருக்கு பிடிக்குமோ இல்லையோ, எங்களுக்கு நல்லாவே ரொம்ப பிடிக்கும் மட்டன் பிரியாணி. ரொம்ப நாள் கேப் மட்டன் பிரியாணி செய்யலை. அது இல்லாமல் இப்போ அவர் மட்டன் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டனால மட்டனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம், சாப்பிடாமல் இருந்தோம். இப்போ லாஸ்ட்டாக நீ 2 மாதத்துக்கு விரதம் இருக்கும்ல, அப்போ ஒரு ஃபுல் கட்டிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் கண்டிப்பாக சிக்கன் பிரியாணியை விட ஒரு மடங்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும். ஏன்னா அதில் வர டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். லாஸ்ட்டாக ஊருக்கு போயிட்டு அப்படி தான் தம்பி மட்டன் பிரியாணி கடையில் சாப்பிட்ணுன்னு கேட்டே இருந்தான். நாங்களும் டைம் கிடைக்கும்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஒரே ஒரு நாள் டைம் கிடச்சதுன்னு போய் சாப்பிட்டோம். அப்பவும் பார்த்திங்கன்னா பீஸ் இல்லை, எம்டி மட்டன் பிரியாணி தான் எங்களுக்கு கிடச்சிது. தம்பிக்கு கிடச்சிது எம்டி மட்டன் பிரியாணி தான் கிடச்சிது. ஆனால் எம்டி மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இன்னொரு தடவை அந்த கடையில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு. ஆனால் பில்லு கொஞ்சம் ஓவர் காஸ்ட்டாக தான் இருந்தது. ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு, ஏன்னா டேஸ்ட் எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உண்டான அமௌண்ட் காஸ்ட் இருக்கும்ல, அதனால் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேவையான மட்டன் எல்லாம் தாளிச்சு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறனால இது ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. குக்கரில் நல்லா 4-5 விசில் விட்டு நல்லா சூப்பராக பூவாட்ட மட்டனை வேக வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் தாளிக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதே இல்லை, அவசியம் இல்லை. தாளிச்சு விட்டு அரிசி போட்டு ஒரு தம் போட்டால் சரி, பிரியாணி ஸ்டக்குன்னு ரெடி ஆயிரும். அதுக்கு மட்டன் சுக்கா எப்போவுமே மட்டன் பிரியாணி அப்படின்னா அதுக்கு மட்டன் சுக்கா சைடிஸ் இருந்தால் மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் ஆகும், பிரியாணி சாப்பிட்டதுக்கு உண்டான ஃபுல்ஃபில் ஆகும். அதனால் மட்டன் சுக்கா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. தாளிச்சு விட்டு அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை நல்லா போட்டு மூடி ஒரு தம் போட்டோம்னா சூப்பராக அப்படியே மணக்க ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி குக்கிங் வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் இதான் லாஸ்ட்டு நான்வெஜ் செய்கிறோங்களா. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சாட்டர்டே தான் மாலை போடுறாங்க, சனிக்கிழமை. நாங்கள் வெள்ளிக்கிழமையிலேருந்தே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வியாழக்கிழமையே ஃபுல்லாக நாளைக்கு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையிலேருந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணோம்னா 2 மந்த்ஸ் கண்டினியூவாக சாமியே சரணமையப்பா அப்படின்னு 2 மாதம் சூப்பராக போகும். அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், எப்படா அந்த நாள் வரும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது வேறு லெவல். அடுத்தடுத்து அந்த வீடியோ போடும்போது அதனோட அருமைகள் கண்டிப்பாக சொல்கிறேன், எந்தளவுக்கு நாங்கள் அது விரும்பி செய்கிறோம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்னடா மட்டன் பிரியாணி மட்டும் தான் சொல்கிறாங்க, என்ன போடுறாங்க போடலிங்கிறது மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, இதை சொல்கிறதுக்கு அவர் தான் சொன்னால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேணால்
அவர் என்னென்ன போடுறாருன்னு போடையிலேயே வீடியோ சொல்லி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஒன்லி பார்க்குறது, டேஸ்ட் பார்க்குறது, வீடியோ எடுக்கிற ஆள் மட்டும்தான். ஃபைனலி அதை கொடுப்பார், ரெடி பண்ணதையும் கொடுப்பாரு, அதை டேஸ்ட் பண்ணி நம்ம பார்க்குறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். செம்மையாக வேறு லெவலில் வந்துருச்சுங்க. அப்படியே புழுன்னு சூப்பராக. தம்பி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் கேட்டான். சரி, அதனால் அவன் ஆசைப்படி சரி பாஸ்மதி ரைஸ்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு என்னமோ நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டில் பிரியாணி செஞ்சால் தான் அது ஒரு டேஸ்ட். பாஸ்மதி ரைஸில் பார்க்குறக்கு நல்லா இருக்குது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டில் செய்கிற டேஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோக்கா இல்லை. எனக்கு அது அப்படி ஃபீல் ஆகலை. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்படியே நல்லி எலும்பு அப்படியே எடுத்து சூப்பினோம்னா சூப்பராக இருக்கும். பிரியாணி, மட்டன் சுக்கா, தயிர் பச்சடி அனைத்தும் ரெடி. ஸோ வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு யாரெல்லாம் இந்த மட்டனை பார்த்து செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு ஓகே நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.